ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு செல்வி கிச்சன். வாங்க, இன்றைக்கி மகாலய அமாவாசைக்கு நம்ம என்ன சமையல் பண்ண போகிறோன்னு பார்க்கலாம். பருப்பு, தக்காளி, மஞ்சத்தூள் போட்டு இப்போ பருப்பு வேக வச்சுக்கலாங்க. பால் பாயாசம் பாருங்கள், நல்லா கொதித்து ரெடி ஆகிடுச்சிங்க. இது வச்சா முந்திரி திராட்சை இதில் போட்டுக்கலாம். பால் பாயாசம் ரெடி ஆகிடுச்சிங்க. சாம்பாருக்கு காய் வேக வச்சுக்கலாங்க. இதுலேயே நான் சாம்பார் பொடி போட்டுக்கிறேன். தண்ணி ஊற்றிக்கலாம், காய் வேகட்டும். சாதம் வெந்துருச்சுங்க. பூசணிக்காய் சாம்பாருங்க. பாருங்கள், கொதித்து ரெடி ஆகிடுச்சிங்க. இதுலேயே பெருங்காயம் போட்டுக்கலாம். வரலாம் கொதித்து ரெடி ஆகிடுச்சிங்க. இப்போ தாளிப்பு இதில் போட்டுக்கலாம். பூசணிக்காய் சாம்பாருங்க ரெடி ஆகிடுச்சி. அவரைக்காய் பொரியல் தாளிச்சிக்கலாங்க. இதுக்கு 4 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஊற்றிருக்கேன். கடுகு கொஞ்சமாக, கருவேப்பிலை கொஞ்சமாக, தட்டி வச்ச பூண்டுங்க, பெரிய வெங்காயம் பொடியை நறுக்கி வச்சுருக்கேங்க. அதையும் இதில் போட்டுக்கலாம். 1 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் சாம்பார் பொடி, தனியா மிளகாய்த்தூள் 1 ஸ்பூனுங்க, தக்காளி பொடியை நறுக்கி வச்சுருக்கேங்க. எல்லாத்தையும் ஒரு தாட்டி நல்லா கலந்து விடுங்க. நறுக்கி வச்சா அவரைக்காய் இதில் போட்டுக்கலாம். எல்லாத்தையும் ஒரு தடவை நல்லா கலந்து விடுங்க. 1 ஸ்பூன் உப்புங்க. இதுலேயே கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாங்க. காய் வேகட்டும். அவரைக்காய் பொரியல் ரெடி ஆகிடுச்சிங்க. கத்திரிக்காய் பொரியல் தாளிச்சிக்கலாங்க. 4 ஸ்பூன் அளவுக்கு நான் ஆயில் ஊற்றிருக்கேன். கொஞ்சமாக கடுகு போட்டுக்கலாம். கருவேப்பிலை கொஞ்சமாக போட்டுக்கலாங்க. நீளமாக 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேங்க. அதையும் இதில் போட்டுக்கலாம். வெங்காயம்லாம் ஒரு தாட்டி நல்லா கலந்து விடுங்க. இதுலேயேங்க நறுக்கி வச்ச கத்திரிக்காய் போட்டுக்கலாம். நல்லா ஒரு தாட்டி கலந்து விடுங்க. 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூளுங்க, 1/2 ஸ்பூன் உப்பு போட்டுக்கலாம். எண்ணெயிலேயே இது நல்லா வதங்கட்டுங்க. கத்திரிக்காயெல்லாம் நல்லா வதங்கி சுண்டி வருதுங்க. இதில் 1 ஸ்பூன் மிளகுத்தூள் போட்டுக்கலாம். கத்திரிக்காய் மிளகு தட்டி பொரியல் சூப்பராக ரெடி ஆகிடுச்சிங்க. இதுலேயே கொத்தமல்லி போட்டுக்கலாம். கத்திரிக்காய் பொரியல் ரெடி ஆகிடுச்சிங்க. எண்ணெய் காஞ்சிடுச்சிங்க. வெங்காய பக்கோடா போட்டுக்கலாம். எல்லாத்தையும் ஒரு தடவை நல்லா கலந்து விடுங்க. இந்த அளவுக்கு நல்லா ப்ரௌனாக ஆனால் போதுங்க. இப்போ நம்ம இதை எடுத்துக்கலாம். மீதி இருக்கிறதையும் போட்டுக்கலாங்க. இதுவும் நல்லா வெந்துடுச்சுங்க. இப்போ நம்ம இதை எடுத்துக்கலாம். பக்கோடா சூப்பராக ரெடி ஆகிடுச்சிங்க. பொடியே நறுக்குன கேரட்டுங்க, கொத்தமல்லிங்க, வெங்காயங்க. இதுலேயே பாசிப்பருப்பு ஊற வச்சு வச்சுருக்கேங்க. இதை போட்டுக்கலாம். 1/4 ஸ்பூன் உப்பு போட்டுக்கலாங்க. எல்லாத்தையும் நல்லா ஒரு தாட்டி கலந்து விடுங்க. பாருங்கள், எல்லாம் நல்லா கலந்து விட்டுட்டேங்க. சாப்பாடெல்லாம் ரெடி ஆகிடுச்சிங்க. பால் பாயாசம், கோசம்பரி, உருளைக்கிழங்கு ஃப்ரைங்க, கத்திரிக்காய் மிளகு தட்டி பொரியலுங்க, அவரைக்காய் பொரியலுங்க, ஆனியன் பக்கோடாங்க, சுட சுட சாதம், பூசணிக்காய் சாம்பாருங்க, நெய்யுங்க, உப்பு பருப்பு. வாங்க, நம்ம வீட்டை மகாலய அமாவாசை படையல் ரெடி ஆகிடுச்சு. வாங்க சாப்பிட்லாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. வாங்க, இன்றைக்கி நம்ம பருப்பு உருண்டை காரக்குழம்பு எப்படி வைக்கிறதுன்ட்டு பார்க்கலாம். 1 கப்பு கடலைப்பருப்பு, 1 கப்பு பாசிப்பருப்பு, 1 கப்பு துவரம்பருப்பு. பருப்பில் தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கலாம். இது 1 ஹவர் ஊறட்டாங்க. நமக்கு மசாலா வதக்கிக்கலாங்க. 6 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஊற்றிக்கிறேன். 1 ஸ்பூன் தனியா, 1 ஸ்பூன் ஜீரகம், 10 பல் பூண்டு, வரமிளகா 10, 4 மூடி தேங்காய், 3 பெரிய வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேங்க, 4 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேங்க. அதையும் போட்டுக்கலாம்.
மசாலா எல்லாம் நல்லா ஒரு வாட்டி கலந்து விடுங்க. மசாலாலாம் நல்லா வதங்கிடுச்சுங்க. இதிலே வந்துங்க ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள், 1 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் தனியாத்தூள், 3ஐயும் போட்டு நல்லா கலந்து விடுங்க. பெரிய நெல்லிக்காய் சைஸ் அளவுக்குங்க புளி எடுத்திருக்கேன், அதையும் இதிலேயே போட்டுக்கலாம். மசாலாலாம் வதங்கிடுச்சுங்க. இப்போ இதை ஆறட்டும், அப்புறமா நம்ம அரைச்சிக்கலாம். பருப்பு ஊறிடுச்சுங்க. இப்போ நம்ம அரைச்சிக்கலாம். இதெல்லாம் 1/2 ஸ்பூன் உப்புங்க, 4 பல்லு பூண்டுங்க, ஒரு துண்டு பட்டை. இப்போ அரைச்சிக்கலாம். கொஞ்சமாக சோம்புங்க, நறுக்கி வச்ச வெங்காயம், கருவேப்பிலை கொஞ்சமாக கொத்தமல்லிங்க. இதை நல்லா கலந்துக்கலாம். இப்போது இந்த அளவுக்கு சின்ன சின்னதாக உருண்டை பிடிச்சிக்கலாங்க. இப்போல்லாம் உருண்டை பிடிச்சி வச்சுட்டேங்க. இப்போ இதை நம்ம ஆவி கட்டிக்கலாம். இது ஒரு 15 நிமிஷம் அப்படியே வேகட்டும். நல்லா ஆறிடுச்சிங்க. இப்போ நம்ம அரைச்சிக்கலாம். குழம்பு தாளிச்சிக்கலாங்க. 6 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஊற்றிக்கிறேங்க. ஆயில் காஞ்சிருச்சு. 1 ஸ்பூன் கடுகு, 1 ஸ்பூன் ஜீரகம், கொஞ்சமாக வெந்தயங்க, 10 பல்லு பூண்டுங்க, 15 சின்ன வெங்காயங்க, பொடியாக நறுக்குனா ஒரு பெரிய வெங்காயங்க, கருவேப்பிலை. இதை நல்லா ஒரு தாட்டி கலந்து விடுங்க. வெங்காயம் எல்லாம் நல்லா வதங்கி வருதுங்க. இதிலே வந்து 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் தனியா மிளகாத்தூள், 1 டீஸ்பூன் வெறும் மிளகாத்தூள், பொடியாக நறுக்குனா ஒரு தக்காளி. இதை ஒரு தடவை நல்லா கலந்து விடுங்க. குழம்புக்கு ஏற்ற உப்புங்க. மசாலாலாம் நல்லா வதங்கிடுச்சிங்க. இப்போ வந்துங்க நம்ம அரைச்சி வச்சுருக்குறோம்ல, இந்த மசாலாவை இதில் போட்டுக்கலாம். மிக்ஸி கழுவுனா தண்ணியும் இதில் ஊற்றிக்கிறேங்க. இதை எல்லாத்தையும் ஒரு தடவை நல்லா கலந்து விடுங்க. ரொம்ப நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா கொதிக்கிட்டோங்க. வாங்க, பருப்பு உருண்டெல்லாம் பாருங்கள் வெந்துருச்சு. உருண்டெல்லாம் நம்ம இப்போ எடுத்துக்கிட்டோங்க. இப்போ ஒன்று ஒன்றா இப்போ நம்ம இதை குழம்புல போட்டுக்கலாம். குழம்பெல்லாம் பச்சை வாசனை போயிடுச்சுங்க. இப்போ நம்ம வந்து உருண்டை இதில் போட்டுக்கலாம். உருண்டெல்லாம் போட்டதும் இதை மெதுவாக அப்படியே ஒரு தாட்டி கலந்து விடுங்க. ஒரு 15 நிமிஷம் அப்படியே சிறுத்தீயில் வச்சிடலாங்க. இந்த மசாலாலாம் அந்த உருண்டையில் பிடிக்கட்டும். அவ்வளோதாங்க, பருப்பு உருண்டை குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. பருப்பு கலந்து நம்ம ஒரு 150 கிராம் பருப்பு எடுத்தோம். பாருங்கள் எத்தனை உருண்டை வந்திருக்கு. ஒரு ஃபேமிலி 4 பேருக்கு வந்து இது கரெக்டாக இருக்கும். இந்த அளவில் நீங்களும் செஞ்சு பாருங்கள். வாங்க, அப்படியே பாருங்கள் உருண்டை எல்லாம் எடுத்துக்கலாம். பருப்பு உருண்டை காரக்குழம்பு செமையாக ரெடி ஆகிடுச்சிங்க. வாங்க, இன்றைக்கி நம்ம வீட்டில் சிம்பிளான சாப்பாடு, சுட சுட சாதம், பருப்பு உருண்டை காரக்குழம்பு, அப்படியே சாதம், பருப்பு உருண்டை குழம்பு நல்லா போட்டு பிணைஞ்சி வாங்க சாப்பிட்லாம். வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. புரட்டாசி மாதம் நான்வெஜ் சாப்பிடாதவங்க இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள்.